எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒன் பாட் ரெசிபி குக்கர் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக நம்ம பாஸ்தா தனியாக பாயில் பண்ணி மசாலாவோட ஆட் பண்ணி அந்த மாதிரி செய்வோம். இது ரொம்ப ஈஸி மெத்தடாக குக்கர்லேயே வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்குறேன். ரெண்டும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். பல்லாரி வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இந்த கேப்பில் வந்து கொஞ்சம் தண்ணியில் பாஸ்தாவை அந்த மாதிரி போட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வாஷ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒயிட் கலரில் ஒரு ஸ்டார்ச் கண்டென்ட் மாதிரி ரிலீஸ் ஆகும். அது போட்டால் ரொம்ப ஸ்டிக்கியான மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து லைட்டாக வாஷ் பண்ணிப்பேன். அப்படியே போட்டாலும் ஓகே தான் உங்களுக்கு. இப்போ வந்து அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பச்சை வடை போனதுக்கப்புறமா நான் தக்காளி பழத்தை வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் பொதுவாக வந்து இப்போது நீங்கள் ஒரு பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 2 பங்கு வந்து தக்காளி பழமாக போடணும். அதாவது நீங்கள் ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி அந்த மாதிரி அளவில் நீங்கள் பாஸ்தா செய்யணும். பாஸ்தா எப்போவுமே கொஞ்சம் புளிப்பு ஒரு தூக்கலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் சாஸஸ் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் தேவைப்பட்டால் பாஸ்தா சாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நாட் நெசரி, அது எல்லாமே கூட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மசாலா பொடியெல்லாம் பச்சை வடைலாம் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க அந்த பாஸ்தாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாஸ்தா கழுவி வச்சு ரொம்ப நேரம் நீங்கள் தண்ணியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒட்டிக்கும். இங்கே பாருங்கள், இது கழுவுன தண்ணி எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஒயிட்டாக ஸ்டார்ச் வந்து அதில் இருக்கும். அதனால தான் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் போட்டேன். நீங்கள் இந்த மசாலா குக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் ஈவனாக இதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாஸ்தாவில் எல்லா இதுலேயுமே இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா பொதுவாக 1 கப் பாஸ்தாவுக்கு 2 கப் தண்ணி அளவு சரியாக இருக்கும். இல்லைன்னா கூட அளவு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பாஸ்தா வந்து மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். இந்த பாருங்கள், கரெக்டாக ரொம்ப ஓவராக இல்லாமல் பார்த்தா கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு இதுதான் இதோட தண்ணி அளவு. இதை போட்டு நல்லா கிண்டிட்டு குக்கரை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு தனித்தனியாக நீங்கள் உதிரியாக வரணும் அந்த மாதிரி கொஞ்சம் செய்யணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு விசில் வச்சாலே நல்லா வெந்து தனித்தனியாக இருக்கும். ஆனால் நான் பசங்க சாப்பிட்றது கொஞ்சம் கொலைடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 2 விசில் வைக்கிறேன். 2 விசில் வச்ச உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாகியான மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்தால் பசங்களுக்கு பிடிக்கும். அதனால நான் 2 விசில் வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஸ்டிக்கியாக வேண்டாம், கொஞ்சம் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விசிலில் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் சீஸை கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை இப்படியே சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்ருங்க. தேவைப்பட்ட மல்லியில் சேர்த்துக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.